இன்றைக்கும் பெருசாக ஒரு கண்டென்ட் இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஸ் யூஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்புறம் இன்றைக்கி எபிசோட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரோமோ 1 பார்த்துருக்கலாம், ப்ரோமோ 2 பார்த்துருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜேஎஸ் அவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு மாதம் அந்த டிடிஎஃப் பாக்ஸை வச்சு வந்துட்டு யார் டிடிஎஃப் வின்னராக இருப்பாங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. அந்த டோர் என்ட்ரன்ஸ் கிட்ட உள்ளேருந்து வராரு. உள்ளேருந்து வந்து மாதிரி கேட்குறாரு. கேட்டோன்னே எல்லாருமே ரயான்றாங்க. ஸோ ரயான் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரயானுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்றத சொல்லி நம்ம விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு அந்த டிடிஎஃப்பை வந்து நம்ம ரயான்கிட்ட கொடுக்குறாரு. உடனே ரயான் அவர்கள் சொல்கிறாரு, சார் நான் 24th கண்டஸ்டண்ட்டாக வந்தேன் சார், லாஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்தேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக உள்ளே போகிறீங்க செம அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வேறு மாதிரி மாஸ் பண்ணிட்டாரு. அங்கே ரயான் அவர்களுக்கு சரியான ஒரு மாஸ் மூமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ப்ரோமோவில் ஒரு பிஜிஎம் பாட்டுலாம் போட்டு உலகம் ஒருவனுக்கு பாட்டு போட்டு சும்மா தெரிக்க விட்றாங்க. ரயானை தூக்கிட்டு வந்துடுவாங்க போலையே, தூக்கிட்டு வந்து ரன்னர் அப் கொடுத்துட்டு போகிறீங்க, இல்லை டைட்டில் வின்னர் ஆகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏண்டா 6 இருக்குது. ஓ 6 ஏஆர்எம் நேற்று வேறு ராணுவ வேறு சொல்லிட்டு போனார் மக்களே, ஏஆர்எம் மேட்டரில் அந்த மேட்ரு ஒர்க் ஆகும்னு. அப்போது ராணுவன்னு எல்லோரும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்போ ராணுவ கிடையாதா, ரயானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னடா டைட்டில் ரயானுக்கு கொடுக்க பிளான் பண்ணுறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரயான் அவர்கள் இந்த வீக் கேம் ஆடினதை பார்த்துட்டு அடுத்த வாரம் கேம் ஆட போகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது. அடுத்த வாரம் சிறப்பான சம்பவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா நேற்று ஒரு கேம் வந்துட்டு கேன்சல் ஆன கேம், முடிஞ்சு போன கேமை அது ஒரு ரோஸ்ட் பண்ணி முத்து வந்து தப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணதே வந்துட்டு ரயானை அடுத்த வாரத்துக்கு ஏற்றி விட்டு அவரை வந்துட்டு முத்துக்கு ஆப்போசிட்டாக திருப்புறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நாளைக்கு என்ன சொல்லுவார்னா, நம்ம ரயான் அவர்கள் நீ பெரிய உத்தமவே பேசாதரா, உன்னை வந்துட்டு விஜய் சேதுபதி சாரே வந்துட்டு நீச்சி இந்த மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த மேட்டர்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம அவ்வளோ மேட்ரு நம்ம ஃபோல் கேம்லாம் நம்ம ரயான் அவர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம விஜேஎஸ் அவர்கள் கேட்காம போன நேற்று சாட்டர்டே எபிசோடு வந்துட்டு முத்துவை ரோஸ்ட் பண்ணணுன்றதுக்காக டிசைன் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல். எதுக்கு இந்த டிசைன் பண்ண மாதிரி ஃபீல்னா, இது வந்துட்டு ரயானுக்கு வந்துட்டு இதை பூஸ்டாக எடுத்துகிட்டு போய் ரயான் வந்துட்டு முத்துவை இதை வச்சு அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் பாருங்க நம்ம ரயான் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சி முத்துவை அடித்து காலி பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். முத்து மட்டும் சும்மா இருக்க மாட்டாருங்க. முத்துவுமே வந்துட்டு எப்படி பேசுவாருன்றது நம்மளுக்கு தெரியும். முத்துவுமே சம்பவம் பண்ணி விட்டுருவார். ஸோ த கிளாஷ் இஸ் ஆன் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் பிட்வீன் ரயான் அண்ட் முத்துக்குமரன்றதான் நம்ம சொல்லணும். ஏன்னா டிடிஎஃப் வாங்கிட்டார்ல, ஃப்ரீ பாஸ் உள்ளே போய் உக்காந்துட்டாரு. டேரெக்டாக வந்துட்டு லாட்ரி அடித்த மாதிரி போயிட்டு ஃபைனலில் உக்காந்துட்டாரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் இந்த வாரத்தை கடந்து வரணும். அவர் போய் ஜாலியாக உட்காந்துட்டார். அவருக்கு வந்து கன்ஃபார்ம்டு ஃபைனலிஸ்ட்டுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்துட்டு இறங்கி கேம் ஆடுவார். இப்போ என்னதான் நடக்க போகுதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வராங்க ப்ரோ அடுத்த வாரத்துக்கு, வெளியே இருந்து உள்ளே போகிறாங்களே ப்ரோ, யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் வர இருக்காங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இது மட்டும் தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குங்க. அது நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரயான் வர்சஸ் முத்துல யார் வந்துட்டு இறங்கி கேம் ஆடுவாங்க, யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரயானா இல்லை முத்துக்குமரானன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இட்ஸ் கோயிங் பி ஃபயர். ஏன்னா ரயான் அவர்கள் இறங்கி ஆடுவார். இந்த பக்கம் முத்துவுமே சாதாரணமான ஆள் கிடையாது, முத்துவுமே இறங்கி ஆடுவார். த ஃபைட் இஸ் ஆன்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரயான் வந்துட்டு இந்த வாரம் ஆடினதை பார்த்தா அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. வேணால் நான் வந்துட்டு ஆல்ரெடி வீக் ஸ்டார்ட்லேயே ரயான் தான் டிடிஎஃப் என்னன்னு சொன்ன மாதிரி இது என்னோட கெஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா ரயான் வர்சஸ் முத்துக்கு கிளாஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.